மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் குறிப்பிட்ட வார்த்தைக்கு பொருத்தமானவர் நடிகர் கமல்ஹாசன் தான் என நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, நடிகர் ரஞ்சித் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நடிகர் ரஞ்சித், 2014 கோவையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நடிகர் விஜய் பூனைக்குட்டி போன்று கையை கட்டிக்கொண்டு நின்றதாக தெரிவித்தார். தலைவா என்ற தனது படத்தை ரிலீஸ் செய்வதற்காகவே பிரதமர் மோடியை சந்திக்க காத்திருந்ததாக கூறிய அவர், அதனை எல்லாம் மறந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்பது போல தற்போது விஜய் பேசுகிறார் என விமர்சனம் செய்தார். பிரதமரை மிஸ்டர் என்று குறிப்பிடுவதுதான் விஜயின் அரசியல் நாகரிகமா என வினவிய அவர், உலகமே பிரதமர் மோடியை வியந்து பார்ப்பதாக கூறினார். சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போறார். அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு, நான் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லன்னு ஒரு வரியை போடுறார். அவர் யாரை சொல்ல வர்றாரு? உச்சத்தில் இருக்கும்போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார். யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா? புரட்சி தலைவரை சொல்றாரா? இல்ல புரட்சி தலைவி அம்மாவை சொல்றாரா? இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா? ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அளவர் தான். பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவள் தான். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16 அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசுன்னு கேட்கிறிய தம்பி. அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாகி போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி, மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.